ஏன்டா அவனை இந்த விட்ட ஆட்டம் போட்டு கருப்பசாமி காப்பாத்திட்ட, அடுத்த விட்ட என்ன பண்ண போற? அதுக்குள்ள சுத்தி ஒரு சவத்தை கட்ட சொல்லிடுவோம் சின்னையா. இல்ல பாண்டித்துறை தலையில நேரத்தான் வண்டிக்கு டியூப் கட்டல அடிச்சிட்டாங்கன்னு. யாரா? நான் தாயா அடிச்சேன். டியூப் பணம் கட்டலைன்னா தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலா. இந்த வாங்கின பணத்துக்கு வட்டி தரலைன்னு புள்ளைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பாரு என் பணத்துல எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. வரலன்னு வச்சுக்க, ஒன்று தூக்குவோம் இல்ல அடிப்போம். இந்த பட்டாசுன்னு உன் மச்சான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். பணம் கொடுக்கல நம்பருக்கார பேர வர அடிச்சிருக்கேன். எல்லாம் நீ கேட்க மாட்டியா? அடிக்க சொன்னதே அவர் தாயா. ஆமா, பணம் கொடுத்தது நாங்க, வாங்கினது அவன். ஊடால நீ யாரு? மணி ஆட்டுறோம். மணி எல்லாம் ஆட்டாத, கொடுத்துட்டு போ. எவ்வளோடா கொடுக்கணும்? 2 மாதம், மாதத்துக்கு 1500, 2 மாதத்துக்கு 3000, 500 வட்டி, மொத்தம் 3500. வட்டிக்கு வட்டி 3500 வட்டியா? ரொம்ப நல்லா இருப்பீங்கடா. பணத்தை கொடுத்துட்டீல? ஆமாண்ணே. வாங்கினடைய திருப்பி கொடு. என்னண்ணே சொல்ற? பணம் கொடுக்கல நடா அடிச்சான். ஆமாண்ணே. அதான் கொடுத்துட்டீல, வட்டியோட திரும்ப கொடு. என்ன மாமனி சிங்க மாதிரி மாமன் நிக்கிற பொழுது ஒரு சோனா பையில போய் அடிக்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஒரு ரூபா கொடுத்தா கொடுத்துட்டுமா? சொல்லாத. உன் மாமனுக்கு என்ன பத்தி தெரியும். என்ன பார்த்தாலே அடிப்பேன். அடிக்க வந்த வெட்டியே போடுவேன். வெட்டா பாப்பா, வெட்டா. என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சரியா நாமளே இருந்தா அதை வெட்டா பாப்போம். ஏக்கா அவன் ஆளை வெட்டுறங்கற, நீ அவளை காய வெட்ட சொல்ற. முதல்ல அவரே வெட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஆளை வெட்டலாம். வெட்டுவா நம்மள வெட்டு. எங்க போனாலும் சண்டை சச்சரவு. சரி, இம்புட்டு ஒக்கனையா பேசுறியே. நீ சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்றது நீ செய்வியா? என்னடா செய்யணும்? அந்த போன் எடுத்து பேசுவோம். ஏண்டா சுச்சே காணோம், போன் எடுத்து பேச சொல்லுவ? ஆமா, சுச்சு சூ என் தேங்கோளத்தல எடுத்து வை. இப்படியே பேசிட்டு தெரியுங்க. ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விஷத்தை வைக்க போறோம் பாரு. நீ வைக்கிற சோறே விஷம் கணக்காத்தான் இருக்கும். இதுல தனியா வேற வைப்பியா? வெயி. தம்பி, அண்ணனுக்கு பையன் பிறந்திருக்காண்டா. அப்படியா? ஏதா முனியன் எனக்கு புள்ள பிறந்திருக்கான். எந்த ஆஸ்பத்திரின்னு கேளுடா. எந்த ஆஸ்பத்திரினே? நம்ம கிருஷ்ணா ஆஸ்பத்திரிடா. காலைல வந்துடுறேனே. கொம்பா சொல்லுண்ணே. நாளைக்கு சம்பள நாள். அப்படியே தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு பொட்டி அளந்துட்டு சம்பளத்தை ஆகிட்டு வந்துடுறா. சரி, போயிட்டு வந்துடுறேனே. இந்த முனியாண்டி பையன் நம்மள பொம்பள மாதிரி வேலைனாலே குழம்புறியா? மாவு வாங்கிட்டு போயா. இருனே, அளந்துட்டு வந்துடுறான். வேற வளர்க்கலாம். முதல்ல வந்து மாவு வாங்கிட்டு போ, நான் வேலை முடியும். முனியாண்டி பையன் நம்மளையும் மாவு வாங்க விட்டானே. ஆமா, அழகருக்கு முன்னாடி மாவு வாங்குறேன். உனக்கு கொள்ளையா போகுது தம்பி. அவர் தான்ப்பா கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூப்பிட்டாலும் போறதுக்கு நீ ரூட்டா? பாவி பையன் நம்மள ரூட்டுன்ட்டானே. மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு ஒரு தச்சுக்கிட்டான். ஏட்டி பழனி, இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளினே. என்ன பொட்டி ஓட்டி இருக்க? உன் மூஞ்சி கணக்கா சுருங்கி போயிருக்கு. சாக போற காலத்துல உன்னையெல்லாம் இவன் பொட்டி ஓட்ட சொன்னது. மூஞ்சி மகரை 3 க்ரோஸ் கம்மி. பொண்ணு நீ வாட்டா. பொட்டியா பாத்தியா? சும்மா கின்னு வரப்பா இருக்கு. இதுக்கு தான் வயசு பிள்ளைய ஓட்டணுங்கிறது. 2 இந்தாத்தா. யோ வாயா. என்ன பொட்டி அளவு கூடுது, நீ பாட்டு தட்டிட்டே இருந்தா அப்படியே. என்னது? பொட்டி எப்படி அளக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கு நில்லு. உன் சண்டியாத்தனத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிறா. டேய் 3. நான் சொன்னேன்ல இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளி தானு. அடிய பாரு. ஏண்டா பொட்டி அளக்கு வந்த பொம்பளை கிட்ட மூஞ்சிய பாருங்கிற, மோரைய பாருங்கிற. பொம்பளைக்கு வேலைக்கு வந்தா உனக்கு என்ன இலக்காரமா?
என்ன மாமா யோசிக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாத. கூட்டத்துக்கு போகிறோம், நீ தான் அரச நாட்டுக்கு தலைவர். இல்லை மாப்பிள்ள, மாமா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாரு மாமா, அன்னைங்களுக்கு ஜாமீன் கிடைக்காத வருத்தத்தில் அப்பா இருக்காரு. அப்பா இருக்கு, அதான் நாங்கள் இருக்கோம்ல. எவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருவோம். இந்த கொம்பம்பையில் நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவனை எதுக்கு நீ நினைக்கிற? அவனை இந்த கூட்டத்துக்கே வரவிடாமல் பண்ணுறேன். என்னடா முத்தனே, மொத்தம் 200 தோல் 5 ஆட்டுக்குட்டி கொண்டு வந்துருக்கேன். என்ன இத்தனை நாள் நாங்கள் தானே இறக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு திருத்தப்பட்டு புதுசாக ரூல்ஸ் பேசுறீங்க. புதுசாயா இறக்கூடாது இறக்கூடாது. சரிங்கண்ணே, அடுத்த வட்டம் வேணா உங்களை வச்சு இறக்கிறோம். இந்த வட்டம் விட்டுருங்க. இறக்குறதா நீ இறக்கியா? கூலி எங்கள்கிட்ட கொடுத்துருப்பா, இல்லாட்டி விட்டுருவேன் கண்ணத்துல. ஏய், என்ன சொன்ன? கண்ணத்துல விட்டுருவேனே. இங்கே விட்றா வைப்போம். கண்ணத்துல அவனே கழுத்துல. உன் புரிஞ்ச ஊருக்குள்ள போற வரமுள்ள எழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பியா? அது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கும்னு நினைச்சானா? இங்க வேறு இனிமேல் அவனையாச்சும் அடிச்சாங்க அடிச்சான் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. யோ, உன் மருமைகிட்ட சொல்லி வை, இல்லாட்டி உன் மகதான் தாலி எடுத்து நிக்கணும். என்னத்த சொல்ல? நீ வந்தாலாவது அவன் திருந்துவான்னு பார்த்த, இன்னும் அடிதடி சண்டைன்னு சுத்திட்டு திரியறான். இவன் யார் சொல்லி திருந்துவான்னு தெரியல. நீ தாத்தா கேட்கணும், உடையப்பட்டவன் நீ தானே. மாப்பிள்ள வர்றார். என்ன சத்தம் ரோட்டு வரைக்கும் கேட்குது? ஆமா, ஓ சத்தம் ஸ்டேஷன் வரைக்கும் கேக்குது. ஓ வாயெல்லாம் எப்போ அடங்குமோ? அங்க ஐயா எப்ப அடங்குதோ அப்பதான் என் வாயும் அடங்கும். உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? உயிரை வாங்காத, கொஞ்சம் சும்மா இரு. மார்க்கெட்ல என்ன பிரச்சனை? இந்த பார்வல், மார்க்கெட்டில் நடக்கிற பிரச்சனை, மந்தையில் நடக்கிற பிரச்சனை எனக்கு 1000 இருக்கும். அதை எதையும் நீ வீட்டுக்குள்ளே கேட்காது. அப்படி வெளியில் நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ளே கேட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிற நம்ம பிரச்சனை வெளியே தெரிய வரும். அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. உனக்கு பிடிச்சது என்னன்னாலும் கேளு, என் உசுரை கொடுத்தாது வாங்கி தரேன். அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காத எதையும் நீ இல்லை வேறு யார் கேட்டாலும் முதல்ல மரியாதை போகும், அப்புறம் மானம் போகும். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறானே. ஏன்னா மவன ஏழத்துக்கு நேரமாச்சே. இந்த வண்டாச்சினியா ஏலே, சாப்பிட்டு போடா. என் பொண்டாட்டி கேட்டால, அதில் மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு. நிறை குளத்தான் பட்டாசு. மாப்பிள்ள சீட்டு போடாச்சு, மாமா எடுத்துட்டுமா? சார் பட்டாசுனே, நீ எப்போ எங்களை சந்தேகமாகவே பார்ப்ப. நீ ஏன் உங்கள் கையால் எடு. நீயே பிரிச்சு படினே. என்னண்ணே, அரினாச்சி உத்தரவு யாருக்கு வந்திருக்கு? நிறைவுளத்தான். இன்னும் 1 மாசம் நடக்க போற ஊராட்சி மன்ற தேர்தலில் அரச நாட்டுக்கு நிறைவுளத்தான் தான் தலைவர். அண்ணே, ஊரை கும்பிட்டுக்க. ரொம்ப நன்றிப்பா, சாய் சனத்துக்குலாம் ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அவர் கொடுக்குற 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாய்க்கு ஊருக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம். மிச்சம் 5 லட்சம் ரூபாயை கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். சந்தோஷம் தானே? அண்ணே, பணத்தை கட்டு. சரியா? ஏய், இந்த பெட்டி எடுத்துட்டு வா. கொம்பனா? அது யாரு? அன்னைக்கு கூட கோர்ட்டில் ஜட்ஜை மறைச்சாலே மாமா, அவன் தான். அவனுக்கு உமக்கு என்ன பிரச்சனை? நம்ம தப்பான தொழில் பண்ணுறோமா, அது அவனுக்கு பிடிக்கலையா, அதனால வரவிடாம பண்ணிட்டான்.
ஏலம் தானே விட்டாங்க. எங்க ஏழை விட்டாங்க? 25 லட்சம் ரூபாய்க்கு மேல போனவன ஏலத்தை நிறுத்தி விட்டு இதுக்கு மேல போனா உங்களுக்கு நல்லதில்ல எங்களுக்கு நல்லதில்லைன்னு சொல்லி குலுக்கல் முறையில் எடுக்கலான்ட்டாங்க. நீங்க ஏன்டா ஒத்துக்கிட்டீங்க? ஊர் முடிவுன்னு சொல்லி மாமா பேரைய சீட்டில் எழுதாம அதை மாமா கையாலே எடுக்க வச்சு அசிங்கப்படுத்திவிட்டான். அதை வேற எங்ககிட்டயே காட்டுறேன். அன்னைக்கு என்னையும் தம்பியை கூட அடிச்சு விட்டான்பா. மாமா காண்டி தான் அவன்கிட்ட சொல்லலை. டேய் குர்ராத்திலையா ஏறா வண்டிய. டேய் அவன் இருக்கானா பாறா. கொம்பா, கொம்பா, எங்கேயா கொம்பே? வீட்டில் இல்லையா, சாவடிக்கு வெளியே போயிருப்பாரு. நீ யாரியா? உன் மருமனுக்கு ஏமே எப்பா அவன் சாவடியில் இருக்கானா? விரா சாவடிக்கு. வெட்டி எப்படி? என்ன குண்டா, எங்க ஊருக்கு வந்திருக்கோம் படவளத்தோட? எங்கடா கும்ப? அவனையே நீ தேடுற? மாலை போட்டு மரியாதை பண்றதுக்கு. மாலை போட தானே நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளை உங்க இடத்துல வந்து சந்திக்கிறதா எங்க கொம்பனுக்கு பழக்கம். அப்படியா? வருவானா? கட்டாயம் வருவேன். மாமா கொம்ப டேய் சந்தடி கத்தியா இருக்கடா. இந்த வாரு இந்த கத்தியை காட்டுறது, கத்தி பேசுறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமாம், எனக்கு தெரியும் எதுக்கு என் ஊருக்கு வந்தியே? மாலை போடவா? அரச நாட்டுக்கு என் மருமகனை தலைவராக கொண்டு வந்தா மாலை என்ன ஆரத்தி எடுப்பேன். இல்லை இல்லைண்ணா ரொம்ப வசதியாக போச்சு. நான் அடித்தாலும் கேட்காது, நீ கத்துனாலும் கேட்காது. என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற? கிட்ட வேலை தலை எடுக்கிறப்ப வால் ஆடக்கூடாது. ஆடிச்சு இந்த வாரு உன்ன மாதிரி உன் மரும மாதிரி ஆள்லாம் எனக்கு பார்க்கவும் பிடிக்காது, பழகவும் பிடிக்காது. ஏன்னா நீ செய்கிற தொழில் அப்படி, உன் நடத்த அப்படி. உன் வேகத்தை வேற எங்கேனாலும் காட்டு, என்கிட்ட காட்டாத, என் ஊர்கிட்ட காட்டாத. காட்டின இவன் அடிச்ச எனக்கு ஒன்னு அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஒன்னு அடிக்கிறது எனக்கு பெருமை இல்லை, உனக்கு தான் அசிங்கம். இன்னொரு தடவை என் ஊர் பக்கம் வந்த யோ முத்தையா, தூக்கம் மூட்டையை நல்லா தூக்கம். ஏன்னா அவன் மறுமனை இப்படி தான் மூட்டை கிட போறான். தூக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நல்லா தூக்கி பழகிக்கிறோம். யோ மாப்பிள பட்டாசே, ஒரு பெரிய மனுஷன் போறியா? மீசையை பிடுங்குவா. என்னையா பாக்குற? என்ன பாக்குற? இன்னைக்கு காலையில விட மருமகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அதை புரிஞ்சுக்கிறாம என் மாமை வீட்டுக்குள்ளேயே வந்து என் மாமையாலே அடிச்சு போயிட்டான் அவன் மருமகன். இனி என் மாமையை சும்மா இருக்க மாட்டான். அடுத்து ராமநாதபுரத்தில் விழுக போற பெரிய கொலை உன் மருமகன் கொலை தான். இன்னி நீயும் சரி, உன் குடும்பமும் சரி, அரச நாட்டுக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. எழுதி வச்சுக்க, உன்னையும் வெட்டுவோம், உன் குடும்பத்தையும் வெட்டுவோம். உன்னை கொல்ல விட மாட்டேன். என்ன போறேன்னா ஏன்ட்ட வர வேண்டியதானே? அதே மாமன்ட்ட போய் சொல்ற, இதுலயே மாமன் வர தூக்குவியா? உன்னையும் சரி, மாமனையும் சரி, கழுத்து அத்துட்டுறோம் பாத்துக்க.